கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை நேர தலைப்பு செய்திகள். நாடு தழுவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்க நேரிடும் என தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாகாணங்களுக்கு இடையிலான தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளது. போக்குவரத்து அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை வெற்றியளிக்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என சங்கம் தெரிவித்துள்ளது. வீதி போக்குவரத்து விதிகளை மீறும் பொது போக்குவரத்து வாகனங்களை கண்காணிப்பதற்கு சீருடை இல்லாத போலீசாரை கடமையில் ஈடுபடுத்தும் தீர்மானத்துக்கு தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் தனியார் பேருந்து சேவையின் மீது போலீசார் தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் புதிய நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. உரிய கட்டுமான வசதிகள் இல்லாத காரணத்தினால் சில வீதி விபத்துகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு அதிகாரிகளுடன் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைக்கு வெற்றியளிக்காவிட்டால் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியானது நடைமுறை கணக்கு மீதியில் மிக சொற்பளவு பற்றாக்குறையை தோற்றுவித்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்டது போன்று பாரிய பற்றாக்குறையை தோற்றுவிக்காது என வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை முழுமையாக நிறைவடைந்ததன் பின்னர் வாகன இறக்குமதிகள் 1.5 பில்லியன் டாலர் வரை உயர்வடைந்தாலும் அரசாங்கத்தினால் கையிருப்பை பேண முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவசியமான மீள செலுத்துகைகளை மேற்கொள்வதற்கும் அரசாங்க வருமானத்தை அதிகரிக்க கொள்வதற்கும் இயலும் என அவர் கூறியுள்ளார். இதேவேளை பண சுருக்கம் மற்றும் உயர் பெறுமதி சேர்வரி என்பவற்றின் விளைவாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் புதிய பெறுமதி உயர்வடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டு அரசாங்கத்தின் வருமானம் 32.2% அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசாங்க நிதி குழுவின் தலைவருமான கர்ச டி சில்வா தெரிவித்துள்ளார். மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கையை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனுபவிக்கும் பொருளாதார நெருக்கடியை இல்லாதொழிக்க கட்சி பேதமின்றி செயல்பட தயார் என கர்ச டி சில்வா இதன்போது கூறியிருந்தார். அத்துடன் கடந்த அரசாங்கத்தின் போது பொருளாதார வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து செயற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சபாநாயகராக பதவியேற்றுள்ள ஜெகத் விக்ரமரத்னவின் கீழ் புதிய வருடத்துக்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வு நேற்று நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்டத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு 113 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது. வவுனியா மாவட்டத்தில் மழை காலங்களில் மழை நீரானது டெங்கு நுடம்பு பெருகும் வகையில் தேங்கி நிற்காமல் இருப்பதற்காக சுகாதார பரிசோதகர்கள், போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர். எனினும் 2024ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை 113 பேர் வவுனியாவில் டெங்கு நோயினால் பாதிப்படைந்தனர். அதில் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 82 பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் குணமடைந்து தற்போது வீடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசம கொடுப்பனவு பெறாத குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு வவுச்சர் வடிவில் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பெற்றோரை இழந்த மாணவர், மாற்றுத்திறனாளி தாய் அல்லது தந்தை உள்ள குடும்பங்களின் மாணவர், சிறுவர் இல்லங்களில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் சிறப்பு காரணங்களால் ஆதரவற்ற பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இதேவேளை சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களிலிருந்து பாடசாலைக்கு செல்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் பிரிவு நாட்களில் கல்வி பயில்கின்ற பௌத்த துறவர மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் வீதம் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. மேலும் நாடளாவிய ரீதியில் உள்ள 10,096 பாடசாலைகளில் மொத்தமாக 300 மாணவர்களை விடவும் குறைந்த மாணவர்கள் கல்வி பயிர்கின்ற 6,576 பாடசாலைகளிலும் அஸ்வசம நலம்புரி நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத குடும்பங்களில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் குறித்த கொடுப்பனவு வழங்கப்படும். இந்நிலையில் கொடுப்பனவை வவுச்சர் ஒன்றின் மூலமாக வழங்குவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அத்தோடு அஸ்வசம நலம்புரி நன்மைகளை பெறுகின்ற குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பனவு தற்போது அக்குடும்பங்களின் வங்கி கணக்குகளில் வைப்பிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் நடப்பட்டுள்ள பதாகையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த பதாகை 1 கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் நடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் விசனத்தையும் ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் எவ்வளவு பகுதி தொல்லியலுக்கு உள்வாங்கப்பட்டுள்ளது, அதற்காக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதா, எதிர்காலத்தில் அப்பகுதியில் புத்த விகாரை வருமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தொல்லியல் திணைக்களத்தின் குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிய வருகிறது. கடந்த 28/12/2024 அன்று இரவோடு இரவாக குச்சவெளி பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் பதாகை நடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 1ஆம் தேதியன்று மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். வெளிவிகார அமைச்சில் நேற்று முன்தினம் இலத்திரனியல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையர்களுக்கு தற்போது விநியோகிக்கப்பட்டு வரும் 7,50,000க்கும் அதிகமான கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும். கடவுச்சீட்டுக்கான முன்பதிவுகளை மேற்கொண்டு சிலர் 5 முதல் 6 மாதங்களாக காத்திருக்கின்றனர். கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடி நிலைக்கு காரணம். இதேவேளை வெற்று கடவுச்சீட்டுக்கான கொள்வனவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் காரணமாக கடவுச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான பொறுப்பை புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். சீனாவுடன் தொடர்புடைய 5 யோசனைகளுக்கு நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கை அரசு ஒரே சீனா கொள்கையை தொடர்ச்சியாக கடைபிடிப்பது தொடர்பில் வெளிவிகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி சீன மக்கள் குடியரசை மாத்திரம் சட்ட ரீதியான சீனாவாக ஏற்றுக்கொள்வதற்கும், தாய்வான் சீனாவின் ஒரு மாநிலம் மாத்திரமே என ஏற்றுக்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையை சீன சுற்றுலா பயணிகளின் முதன்மையான சுற்றுலா மையமாக நிலைப்படுத்தும் நோக்கில் சீன ஊடகம் குழுமத்துக்கு இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்துக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதே நேரம் இலங்கையிலிருந்து சீனாவுக்கு கோழி இறைச்சியை ஏற்றுமதி செய்வதற்காக நிர்ணயிக்கப்பட்ட சுகாதார தேவைகளை உள்ளடக்கிய தயாரிக்கப்பட்டுள்ள ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கும் அமைச்சரவை இணக்கம் வெளியிட்டுள்ளது. மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மீனவர்களுக்கு சீனாவினால் 35.7 மில்லியன் யுவான் செலவில் வழங்கப்பட்ட அவசர மனிதாயமான உதவிப் பொருட்கள் கடந்த ஆண்டு கடத்தொழில் அமைச்சினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான குறித்த அவசர மனிதாயமான உதவி வழங்கல் சான்றிதழானது கைச்சாத்திடுவதற்காக கடத்தொழில் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதேவேளை சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான ஒத்துழைப்புகளை பலப்படுத்தும் நோக்கில் இலங்கை சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சுக்கும் சீனாவில் உள்ள சில நிறுவனங்களுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதற்கும் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் முன்வைத்த குறித்த யோசனைக்கு அமைய 5 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளனையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இதன்படி புலம்பெயர்ந்தவர்கள் தாம் வாழும் நாடுகளில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகங்களில் தமக்குரிய பிறப்புச் சான்றிதழ், திருமண சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள முடியும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்துக்கு அமைய இந்த திட்டம் நேற்று வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத்தால் ஆரம்பிக்க வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 7 தூதரகங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஜப்பான், கட்டார், குவைத் தூதரகங்கள், மிலானோ, டொரண்டோ, மெல்பேர்ன் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளின் துணை தூதரகங்கள் ஊடாக அந்த நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு மேற்படி ஆவணங்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் அனைத்து தூதரகங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என வெளிவிகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். வடக்கு காசா பகுதியில் நடந்த சண்டையில் 3 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 4 பேர் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது.
நேற்று அதிகாலை நடந்த சண்டையின் போது ஒரு ஐடிஎஃப் வீரர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மற்ற 2 வீரர்களும் நேற்று முன்தினம் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கொல்லப்பட்டவர்கள் நகல் படைப்பிரிவின் 932வது பட்டாலியனில் கமாண்டர்களாகவும் உளவு பிரிவில் சார்ஜென்டாகவும் பணியாற்றியுள்ளனர். இதன்படி குறித்த மரணங்கள் காசாவில் ஹமாஸுக்கு எதிரான தரைவழி தாக்குதலிலும் எல்லைப் பகுதியுடனான ராணுவ நடவடிக்கைகளிலும் இஸ்ரேலின் எண்ணிக்கையை 398ஆக உயர்த்தியுள்ளது. மேலும் நகால் படைப்பிரிவில் படுகாயமடைந்த வீரர்கள் சிகிச்சைக்காக இஸ்ரேலுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.